மக்களே, நாங்கள் நலம், நீங்கள் நலமா? மக்களே, இது யாரும் சொல்ல மாட்டாங்க. மருந்து கடைக்கு ஓடாமல், காசு செலவு இல்லாமல், வீட்டில் இருக்கிற சாமான்களையே வச்சு செய்கிற பாட்டியோட இயற்கை வைத்தியம்தான் இது. நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? உடல் சோர்வு, கைகால் வலி, சீக்கிரத்தில் முதுமை வராமல் தடுக்கிறது. இதுக்கு நம்ம பாட்டிகள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு செம்பருத்தி பூ, இல்லைன்னா 3 செம்பருத்தி இலை, ஒரு 5-6 வெந்தயம், ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர், இதை அரைச்சி வடிகட்டாமல் காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? செம்பருத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அது மட்டும் இல்லை, தலைமுடி உதிர்வதை தடுத்து நிறுத்தி நல்லா தலைமுடி வளரும். அது மட்டும் இல்லை, இளமையை நீடிச்சு கொடுக்கும். முகத்தில் நல்ல முகப்பொலிவையும் நல்ல பளிச்சுன்னு நல்ல தளதளப்பையும் இந்த செம்பருத்தி கொடுக்கும். இந்த வெந்தயம் என்ன செய்யும் தெரியுமா? உடல் சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வெந்தயத்தை சாப்பிட்றதுனால கைகால் வலி, மூட்டு வலி, உடல் சோர்வு இதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோய் வராமல் தள்ளி போடும். சர்க்கரை நோய் இருந்தாலும் கட்டுக்குள்ளே வைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வெந்தயம் நல்ல உடம்புக்கு பொலிவை கொடுக்கும். செஞ்சு பாருங்களேன். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம பாட்டிக வயசு தெரியாமல் இருக்கணும்னா இதை குடின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து 40 நாளைக்கு டெய்லி குடிக்க வேண்டாம். வாரத்துக்கு ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் குடித்தா போதும். தொடர்ந்து 40 நாள் இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். இது போக இந்த வெந்தயம், செம்பருத்தி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல் சோர்வு போயிடும். காலைல எந்திரிக்கும்போது நல்லா சுறுசுறுப்பாக எந்திரிக்கலாம். அது போக உடம்பு வலி இதெல்லாம் பறந்து போயிடும். இரவில் தூக்கம் நல்லா வரும். அது மட்டும் இல்லை, இன்னொன்றும் சொல்கிறேன். உடம்பில் சூடு அதிகமாக இருக்கிறவங்களும் கர்ப்பிணி பெண்களும் இதை அளவோடு தான் பயன்படுத்தணும். பாட்டி வைத்தியமாக இருந்தாலும் எதுவுமே அளவு தான். செஞ்சு பாருங்களேன். பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்களேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்ட்டு எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துறீங்களா? மக்களே, மீண்டும் சந்திப்போம். டாட்டா.